வணக்கம் viewers, welcome to Vinod and Cook and Crochet channel. இந்த வீடியோல இருந்து நான் kids and ladies இன்ட்ரஸ்டிங்கா செய்யக்கூடிய crochetங்கிற கிராஃப்ட் வர்க் எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லி தர போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாம நான் செய்ய போற crochet projectsலாம் நீங்களும் கத்துக்கலாம். crochetன்ற கிராஃப்ட் வர்க் என்னன்னா crochetங்கிறது உள்ளன் நூலையும் சின்ன கொக்கியையும் வச்சு தையல் போட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹேட்ஸ், ஸ்கார்ஃப்ஸ், க்ளவுஸ், அந்த பேபி குல்லாஸ், பேபி ஸ்வெட்டர்ஸ், பேக்ஸ், டீ மேட்ஸ், இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணலாம். இப்போது நம்ம crochet ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணணுன்னா அதுக்கு பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னா நூல் வேணும். நூலை தான் வந்து yarn or woolன்னு crochet டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. தென் crochet ஹூக்ஸ் வேணும். தென் knitting ஏதாவது ஒரு knitting நீடில் வேணும். அண்ட் சிசர் வேணும். அவ்வளோதான். yarnல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. என்னென்னா அக்ரிலிக், காட்டன் yarn, பாலிஸ்டர், ஃபேஷன் yarn, சில்க்கு, அல்பகா yarn, மெரினோ wool. இந்த yarn எல்லாமே எலாஸ்டிக் மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணக்கூடியதாக இருக்கும். எக்ஸப்ட் காட்டன் yarn. காட்டன் yarn வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஸோ இந்த காட்டன் yarn வந்து சம்மர் கார்மெண்ட்ஸ் இல்லாட்டி டால்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அல்பகா அண்ட் மெரினோ yarn வந்து வின்டர் கார்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வின்டர் ஹேட்ஸ், வின்டர் ஸ்கார்ஃப்ஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு அல்பகா அண்ட் மெரினோ yarns யூஸ் பண்ணலாம். இந்த யான்ஸில் இருக்கிறதுலே சாஃப்டஸ்ட் yarn எதுனா அல்பகா yarn. இது வந்து உள்ளனை விட ரொம்ப வார்மானது. ஸோ வின்டர் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த அல்பகா yarn-ஐ யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப சாஃப்டஸ்ட் yarnன்றதுனால பேபி கார்மெண்ட்ஸும் இந்த yarn-ல ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன crochet ஹூக் சைஸஸ் இருக்குன்னு பார்க்கலாம். crochet ஹூக் சைஸஸ் வந்து இதில் 2mmலேருந்து 8mm வரைக்கும் இருக்குது. மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு வந்து 4mm ஆர் 5mm ஹூக் சைஸ் தான் ஈஸியாக இருக்கும். 8mm, 10mm, 12mm ஹூக் சைஸஸ்லாம் வந்து பிக்கர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் கார்பெட்ஸ் அந்த மாதிரி பிளாங்கெட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் இந்த பிக்கர் ஹூக் சைஸஸ் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் 0.6mmலேருந்து 2mm ஹூக்ஸ். இதெல்லாம் ரொம்ப மைன்யூட் ப்ராஜெக்ட்ஸ் லைக் டால்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கார்ஃப்ஸில் மைன்யூட் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹூக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு yarn வாங்கும்போதும் அந்த பேண்டில் அந்த yarn பற்றின டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ இது என்னென்னா 50 கிராம் yarn. இது 100% அக்ரிலிக் டைப் ஆஃப் yarn. இந்த yarnக்கு வந்து 4mm நீடில் சைஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச்சஸ் வந்து கரெக்ட் சைஸில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த கலர் வந்து 208ன்னு இருக்குது. இது வந்து லாட் நம்பர். இப்போ யானை வந்து பேட்சாக தான் டைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்சை தான் வந்து லாட்டுன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இந்த yarn தீர்ந்துருச்சு, நம்ம இதே கலர் yarn வாங்கணும் அப்படின்னா இந்த லாட் நம்பரை யூஸ் பண்ணி இது சேம் எக்ஸாக்ட் கலர் yarn வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் crochet ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு எப்படி crochet ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். crochet பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.